நம்ம இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டார்க் ஃபேண்டசி சாக்லேட் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உள்ள இந்த சாக்லேட் ஃபில்லிங்ஸோட வெளியில் நல்ல கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் தான் பண்ணீங்கன்னு நம்பவே மாட்டாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அன்சால்டட் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பொடியாக அரைச்சிட்டு மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கம்மியாக இருக்கணும்னா 3/4 கப் அளவு சுகர் பவுடர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் கோதுமை மாவை ஜலிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜலிக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம தைரியமாக குழந்தைங்களுக்கு கூட கொடுக்க முடியும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி. இந்த மாவை ரொம்பவும் பிசையக்கூடாது. பிசைஞ்சிங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பட்டர்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாவை பொறுத்து பாலோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படலாம். இப்போ மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணின டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு பியூரான டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணணும். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்னு கிடைக்கும், அது யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பியூரான டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா அது சூடாக இருக்கும்போது மெல்ட் ஆகிட்டு இருக்கும், ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாயிரும். அதுவே நீங்கள் நார்மல் இந்த மாதிரி பியூரான டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம குக்கீஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாவும் நல்ல மெல்ட்டான ஸ்டேஜ்லேயே இருக்கும். இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு தட்டையாக தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் டார்க் சாக்லேட் எடுத்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்ததுன்னா நம்ம பேக் பண்ணும்போது சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டினதுக்கு அப்புறமா லேசாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பிஸ்கட் செஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குக்கி ட்ரேயில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க குக்கீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தட்லையும் ஷேப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு இது போல் திரட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸில் திரட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். திரட்டினதுக்கப்புறமா இதை ஒரு உரமாக வச்சுருங்க. இன்னொரு பீஸ் மாவு எடுத்து அதே மாதிரி திரட்டிக்கோங்க. அதே போல் ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ்க்கு திரட்டினா போதும். திரட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு டார்க் சாக்லேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு குக்கி ஷேப்பில் இருக்கும். மீதி இருக்க மாவெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதோட ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம பேக் பண்ணும்போது வெடிக்காமல் வரும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி குக்கீஸ் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா குக்கீஸையும் பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே குக்கீஸ் நம்ம அவன் இல்லாமல் நார்மல் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம்.
அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டார்க் ஃபேண்டசி குக்கீஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு விடலாம், சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.